வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அதன்படி கஞ்சநாயக்கன்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்க கட்டிடத்தையும், சுக்கிலநத்தம் கிராமத்தில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குருந்தமடம் கிராமத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும், ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளது. எனவே வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என உறுதியளித்து பேசினார். மருத்துவர் தாக்கப்பட்டுள்ளது கொடுமையிலும் கொடுமை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிர்வாகி சந்திக்க வந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், சென்னை கிண்டியில் மருத்துவர் தாக்கப்பட்டு இருப்பது கொடுமையிலும் கொடுமை எனவும், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதபடி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறினார். மருத்துவரே தாக்கப்பட்டது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன நம்ம நடந்தாதானே கேள்வி கேட்பீங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மருத்துவமனை சங்க மாநில செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் RM காலனி பகுதியில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 100% மருத்துவர்களிடம் அணுகுபவர்கள் உயிர் பிழைக்க முடியும் என கூற முடியாது. தற்போது நடந்துள்ள சம்பவம் மிகவும் கொடூரமாக உள்ளது என்றும், இது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிகழ்வாக உள்ளது என்றும் காட்டமாக பேசினார். மேலும் அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருந்தோம். அதை கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கொடுத்த கோரிக்கைகளை அரசாங்கம் பரிசீலித்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இழப்புங்கிறது தாங்க முடியாத விஷயம். எப்பயுமே இந்த மாதிரி ஏன் நாங்கள் அதிக பாதுகாப்பு கேட்குறோம் அப்படின்னா, எந்த மருத்துவமனைகள்லையோ மருத்துவக் கல்லூரிகளிலையோ ஒரு இறப்புங்கிறது டெய்லி நடக்கிற விஷயந்தான். அப்போ சில எமோஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று பணியாளர்களை தாக்கிடுறாங்க, இல்லை மருத்துவர்களை தாக்கிடுறாங்க. இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பான மருத்துவர்கள் பணியாளருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கணும். அதற்குரிய செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும். நம்மள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அவுட் பேஷண்ட்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வர்றாங்க. 50,000க்கு மேலே நம்மளுக்கு இன்பேஷண்ட்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய ப்ரொஃபஷனேட்டாக அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கை. அதை கண்டிப்பான முறையில் பாதுகாப்பு இவங்க வழங்கணும். அரசு வேலைகளில் யார் யார் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்று தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பட்டியலின சமூக மக்களுக்கு 18% அளிப்பதை நிறுத்திவிட்டு 15% SC மக்களுக்கும் 3% SCA என்று தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து பேசினார். மேலும் இந்த பிரச்சனைகள் குறித்து டிசம்பர் 6, 7 ஆகிய தேதிகளில் டெல்லியில் ஆர்ப்பாட்டமும் கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசாங்கமே நீங்க போதிய எவிடன்ஸ் கொடுக்கல. அப்ப யார் இதுல தேவேந்திர வேளாளர் PR எவ்வளவு இருக்கிறாங்க, அருந்தில் இருக்கிறாங்க, புதிரவண்ணன் இருக்கிறாங்க, குறவர் இருக்கிறாங்க, அது 76 சாதிகளுடைய பங்கும் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுல இன்னொரு சாதி தேவேந்திர வேளாளருக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப், அருந்திற்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப். எனவே அவங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுல ஒரு கம்யூனிட்டி 100க்கு 100 வச்சுக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி 90%, நாங்கள் 10% தான் வச்சிருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது போல தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்றும் அதில் நிச்சயம் பாமக பங்கேற்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியாக தெரிவித்துள்ளார். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ரயில்வே ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ்,
தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்றும் அதில் பாமக இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். கொடூரமான முறையில் அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைத்தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள் இந்த 3 ஆண்டுகள். அப்புறம் என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், 2026 வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடைபெறும், அதில் பாமக இடம்பெறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.